இளையராஜாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் முதல்ல சொன்னாரா இல்லையா? வனிதா விஜயகுமார் சொன்னாங்க சார். அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கணும் வாங்கிட்டேன்னு சொல்லல. அப்புறம் எதுக்கு சோனியில் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லுது? எது உண்மை? இளையராஜா கிட்ட முறைப்படி பர்மிஷன் வாங்கல, ஆனா இவங்களாவே நான் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. அதுதான் உண்மை. அதனால தான் அவர் கேஸ் போட்டுருக்காரு. அந்த பொண்ணு ஏதோ பிக் பாஸில் சம்பாதிச்சு வச்சுருந்தது, அந்த பணத்தை வாங்கி இது பணம் எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, நான் கடனில் இருக்கேன். இப்போ என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்தேன்னு இளையராஜாவை சொல்லுது. எப்படி அவங்க பையனை கல்யாணம் பண்ணும்? ஆமாம், சொன்ன மருமகளாக நான் போக வேண்டிய அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பன்னா அந்த ரெண்டு பசங்களும் கார்த்திக் ராஜாவும் யுவனிசங்கர் ராஜாவும் அண்ணன் தானே ஆகும். அதை பொண்ணு கூட நிஜமே கிடையாது. ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு மேலே அடிக்கிட்டு அவர் பெரியப்பா இவன் சித்தப்பா, இளையராஜா எங்கள் அப்பா மாதிரி, இளையராஜா மாமா மாதிரின்ட்டு அது பாட்டுக்கு சொல்லிட்டு போகுது. இளையராஜாவிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேங்கிறதுக்கான ஆதாரத்தை கோர்ட்டில் வனிதா விஜயகுமார் கொடுக்கணும். கொடுக்கலன்னா கோர்ட் தண்டனை விதிக்கும். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா நடிகர், சினிமா விமர்சகர் ஆகிய திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். சரி, இன்னைக்கு மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வனிதா விஜயகுமார், இளையராஜா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்க ஒரு பிரச்சனை தாங்க சார். இப்போ வனிதா விஜயகுமார் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரைட்ஸ் வாங்கி தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துக்கான பாட்டை நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் இளையராஜா அவங்க எங்கள் மேலே கேஸ் போகிறாங்கன்னு அழுதுகிட்டே சொன்ன அவங்களே திடீர்னு இன்னொரு பேட்டில் கொடுக்குறாங்க கட்ஸா. இங்கே பாருங்கள், இளையராஜாவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, நாங்கள் முறைப்படி தான் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறோம். இவ்வளோ கட்ஸா சொல்கிறார் இளையராஜா, என்ன மாதிரி மீடியாவில் பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி நான் நினைக்கிறீங்க சார்? முதல்ல இந்த இந்த பிரச்சனை கேஸில் இருக்கு. சரி, கேஸில் இருக்கும்போது கச்சா முச்சான்னு வாதியும் பிரதிவாதியும் பேசக்கூடாது. இளையராஜா அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காரு. நீ உன்னுடைய வாதங்களை பூரா வக்கீல் மூலமாக கோர்ட்டில் தான் சொல்லணும். உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு வந்துச்சு. வழக்கு வந்தோடனே இளையராஜா என்ன சொன்னார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தை தடை பண்ணுங்க, இல்லாட்டி என் பாட்டை ரிமூவ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அதை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார், இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதனால் தடை பண்ண முடியாது, ஆனால் இதற்கான விளக்கத்தை கேட்டு வனிதாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். ஸோ இனிமே பால் வனிதாகிட்ட தான் இருக்குது. அதுதான் ப்ரொடியூஸ் பண்ணணும், வாங்கின இது உண்மையா இல்லையான்னு. ஒரு விஷயம், இளையராஜாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் முதல்ல சொன்னாரா இல்லையா? வனிதா விஜயகுமார் சொன்னாங்க சார். அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கணும் வாங்கிட்டேன்னு சொல்லல. அப்புறம் எதுக்கு சோனியில் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லுது? எது உண்மை? சோனியில் பெர்மிஷன் வாங்கினது உண்மையா, அல்லது இளையராஜா காலில் விழுந்து பெர்மிஷன் வாங்கினது உண்மையா? இளையராஜா காலில் விழுந்து பெர்மிஷன் வாங்கினாலும் அது ரிட்டர்ன் இருக்கணும், ஒப்பந்தம் இருக்கணும். அந்த ஒப்பந்தம் இருக்கா? இல்லை. அதனால தான் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இன் அடிஷன் டு தட், சோனி கம்பெனிக்கும் இளையராஜாவுக்கும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அது தெரியுமா வனிதா விஜயகுமார் தெரியுமா தெரியாதாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு இந்த விஷயத்தை நாம் இதோடு நிறுத்திக்கிறது நல்லது. ஏன்னா விஷயம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நாம் பாட்டுக்கு எதையா ஒன்று இடக்க ஒன்று சொல்லி நீயும் சாட்சி சொல்லுன்னா கஷ்டமாக போயிடும். அதனால் இளையராஜாவுக்கும் சோனிக்கும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இளையராஜா கிட்ட ரிட்டர்ன் பெர்மிஷன் வாங்கியிருந்தா ஏன் கேஸ் போடுறாரு? அதை காட்டிக்கலாம்ல. எங்கே காட்டல இல்லை. அப்புறம் சார், இப்போ வனிதா விஜயகுமார் சொல்கிறத பார்த்தா இளையராஜா கிட்ட முறைப்படி பர்மிஷன் வாங்கலை, ஆனால் இவங்களாவே நான் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. அதனால தான் அவர் கேஸ் போட்டிருக்காரு. இந்த பேட்டில் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க சார். நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போக வேண்டியது, இன்னும் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது, ஆனால் ஒரு காரணத்துக்கு நான் சொல்லாமல் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அங்கே வீட்டில் இருக்க ஒருத்தரே என்னை கேட்டிருக்காங்க, என்னன்னா நீங்கள் என்ன லவ் பண்ணுறியா, எங்கள் அப்பாவை லவ் பண்ணுறியா? நான் அப்பாவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் அவருக்கு 2 பசங்க சார், ஒன்று கார்த்திக் ராஜா அவர்களும் யுவன் சங்கர் ராஜா அவர்களும். அப்போது இவங்க சொல்கிற பார்த்தா அந்த 2 பேரில் யார் சார்? எங்க 2 பேருக்கும் வயசுக்கு வந்த பசங்க இருக்காங்க. எப்போவோ நடந்துதா இல்லையாங்கிற நான் உறுதியாக சொல்ல மாட்டேன்.
ஆனால் நான் சொல்கிறேன் அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா உங்க பேட்டியில் எப்படி சொல்றாங்களா சார்? ஏங்க அவங்க வந்து புருடாவை அள்ளி விடுவாங்க, பொய்களை மானாவரியாக பேசுவாங்க, அது இயல்பு. ஏன்னா இதுக்கு முன்னால் அவங்க நிறைய உருட்டு பொருட்டுகளை பண்ணியிருக்காங்க. முதல்ல நடிகர் ஆகாஷை வனிதா விஜயகுமார் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அதில் வந்து ஒரே ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஹரி, அவன் ஹரி வந்து அப்பாவோட இருக்கான். இன்னொரு பொண்ணு ஜோதிகா, அது அப்பாவோட இருக்கு. ஹரி இருக்கான் இல்லையா, அவங்க அப்பாவோட இருக்கான்ல ஆகாஷோட இருக்கிற பையன் விஜயகுமார் வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். விஜயகுமார் தன்னுடைய பேரன் அன்பா பாசத்தை பொழிகிறாரு. அந்த பையன்கிட்ட ஒரு முறை உங்கள் அம்மா வனிதான்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா வனிதா இல்லை, நான் எங்கள் அம்மாவை பார்க்க விரும்பலை, பையன் அப்படி சொல்றான். ஆமாம், எங்கள் அம்மாவை பற்றி கமெண்ட் சொல்லவும் நான் விரும்பலைன்னு சொன்னாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட வனிதா விஜயகுமார் என் பையன் கூட என்னை அம்மான்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு ஃபீல் பண்ணாங்க. இது எவ்வளோ பெரிய இது. அடுத்தது இன்னொரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணாங்க. அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தையும் நான் எங்கள் அப்பாட்ட தான் இருப்பேன்னு அப்பாட்ட இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை எங்கே போய் நம்ப வைக்கிறது? இது முதல்ல கல்யாணத்துலேயும் அப்படி தான். அதுக்கப்புறம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி, முதல்ல ஆகாஷ், அதுக்கப்புறம் ஆனந்த் சீனிவாசன், அவனையும் விரட்டி அனுப்பிட்டாங்க. அப்புறம் ராபர்ட்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணவர், ஒரு கிறிஸ்துவர். அவர் வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்தார், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைருக்கு. அந்த அம்மா கோர்ட்டுக்கெலாம் போயிடுச்சு, பெரிய பிரச்சனையான ஒன்று. இது வந்து ஏற்கனவே அந்த நபருடன், இன்னொருத்தருடைய கணவருடன், அந்த பாரதிய டைப்பில் அந்த கிறிஸ்தவ பொண்ணு மாதிரியே வெள்ளை கவுன் அணிஞ்சு, வெள்ளை பாவாடை அணிஞ்சு, வெள்ளை தலையிலெல்லாம் போட்டுக்கிட்டு, அவரும் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு. அப்புறம் அந்த அவருடைய பொண்டாட்டி கச்சாமிச்சான்னு சொன்ன உடனே, இல்லை அது சும்மா விளம்பர ஷூட்டுக்காக எடுத்தோம் அப்படின்னு போய் சொல்லிச்சு. இந்த மாதிரி அவங்க அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா கிட்ட அஷ்டலட்சுமி நகரில் இந்த பங்களாவில் எனக்கு இடம் இருக்குது, எனக்கு இந்த பங்களாவை கொடுன்னு ஒரே சண்டை. அந்த சண்டையை நான் என் கண்ணால் பார்த்தேன். போலீஸ்காரங்களை மானாவரியாக திட்டிச்சு. போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் பெண்டை நிமித்தினாங்க. அதையும் ஒத்துக்கிடுச்சு. நான் வனிதா விஜயகுமார் அவர்கள், ஆமாம், வனிதா விஜயகுமார், நான் வந்து போலீஸ்லையும் அடியும் வாங்கியிருக்கேன்ங்கிறதையும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அதே அந்த சமயத்தில் விஜயகுமார் என்ன சொன்னார்னா, எனக்கு வனிதா பிறக்கவே இல்லை. மஞ்சுளாவும் அதேமாதிரி சொன்னாங்க, எனக்கு 4 மகள் அதில் வந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அப்பாவையும் அம்மாவுடைய மனதையும் ரொம்ப நோகடித்தவர் வனிதா விஜயகுமார். எதற்கும் துணிஞ்சவர் வனிதா விஜயகுமார். இப்போ கூட அந்த பொண்ணு ஏதோ பிக் பாஸில் சம்பாதிச்சு வச்சுருந்தது, ஜோவிகா, அதாவது வனிதா விஜயகுமாருடைய மகள் ஜோவிகா, பிக் பாஸுக்கும் போயிட்டு வந்து சம்பாதிச்சு வச்சுருந்தது. அந்த பணத்தை வாங்கி இது பணம் எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, நான் கடனில் இருக்கேன், என் பொண்ணு சம்பாதிச்சது கூடலாம் போச்சு, நான் இப்போ பிரித்த கடனில் இருக்கேன், அதனால் என் படம் ரிலீஸ் பண்ணால் அதில் பைசா தேரலை, ஓரளவு தியேட்டரில் படம் நின்று ஓடினா தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ ஓடிடியும் கோவிந்தா ஆயிடுச்சு. அதனால் நான் என் சொந்த யூடியூப் சேனலில் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன், நீங்களாம் சப்ஸ்கிரைபர் ஆகுங்க நீ சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அதுமாதிரி அந்த பேட்டில் இன்னொரு விஷயமா அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எங்கள் அப்பாவே எதிர்த்துட்டேன், இளையராஜா என்ன கண்டிப்பாக இளையராஜா ஃபைட் பண்ணி எனக்கு அந்த விஷயத்தை வந்து எடுப்பேன், ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சார், அது ஒரு இசை ஞானியை பார்த்து இப்பயும் பேசுகிறாங்க? ஏங்க, ராபர்ட் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு ஒரு படத்தில் வனிதா விஜயகுமாரும் ராபர்ட்டும் ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க. அந்த படத்தில் டைரக்ஷன்னு ராபர்ட் மாஸ்டர் பேர் தான் வந்துச்சு. அந்த சமயத்தில் ப்ரமோஷனில் பத்திரிகாரங்கிட்ட நானும் ராபர்ட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் ராபர்ட்டு பேசாமல் சிரிச்சுக்கிட்டு எதுவும் மறுப்பு சொல்லலை. ஒரு 15 நாள் கழிச்சு என்னாச்சு, நான் ராபர்ட்டை புரிஞ்சிட்டேன், நான் அந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக தான் ராபர்ட்டை கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன். இன்னும் ஒரு பெரிய ஒரு பொய்யை அவுத்து விட்டாங்க. இப்படிலாம் கல்யாணத்திலேயே பொய்களை அவுத்து விடுற வனிதா விஜயகுமார் இளையராஜா விஷயத்தில் ஏமாத்துறோம். ஆனால் சார் இங்கே வந்து இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஏன்னா இந்த இஷ்யூ வெளியே வந்த பிறகு ஸ்டார்டிங் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்களே சார், அழுதுகிட்டே கொடுத்தாங்க, இப்படி பண்ணிட்டாரு எங்கள் அப்பா அம்மா நினச்சிருந்தேன் அப்படின்னு. சடன்லியும் பார்த்தா ஒரு கட்ஸா ஒரு போல்டாக பேசுகிறாங்க. அப்போது இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க படம் ப்ரொமோஷனாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அது உண்மைங்களா சார்? அதான் உண்மை. இப்போ என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்தேன்னு இளையராஜாவை சொல்லுது.
எப்படி அவங்க பையனை கல்யாணம் பண்ணும்? ஆமா சொன்னா மருமகளாவா நான் போக வேண்டிய அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அப்பாவா நான் இளையராஜாவை நினச்சேன்னு சொல்லுது. அப்பன்னா அந்த 2 பசங்களும் கார்த்திக் ராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் அண்ணன் தானே ஆகும். இவங்க எப்போ இளையராஜா வீட்டுக்கு போனாங்க, எப்போ மருமகன்னு சொன்னாங்க, எப்போ யார் கார்த்திக் ராஜாவோ அல்லது யுவன் சங்கர் ராஜாவோ நீ என்ன காதலிக்கிறியா, இல்லை எங்கள் அப்பாவை காதலிக்கான்னு கேட்டாங்க. கார்த்திக் ராஜா கேட்டாரா, யுவன் சங்கர் ராஜா கேட்டாரா, அதையும் சொல்லலை. முட்டைத்தாதன் குட்டையில் விழுந்தான்னு பாட்டுக்கு பொய் பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இப்படியே தொடர்ந்து பொய் பேசிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. ஓகே, இந்த விஷயத்துல வந்து கங்கை அமரன் அவர்களும் வந்து அதை விட கொடுமை, இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கல, அதை அழுது அவர் சிரிக்குது. அதே பிரீத்தி விஜயகுமார், அதாவது டைரக்டர் ஹரியோடைய மனைவி இப்போ பிறந்தநாளாக கொண்டாடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த கேக்கு வெட்டுற படத்தெல்லாம் வெளியிடுறாங்க. தன்னுடைய சகோதரிக்கு இப்படி ஒரு அவளை பற்றி அவங்க கேர் பண்ணலைங்கிறது எதுவும் தெரியுது. ஓகே சார், இந்த இடத்துல இன்னும் நம்ம பார்க்கணும் சார். இப்போ கங்கை அமரன்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவங்க அண்ணனுக்கு சார்பாக ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குன்னா இவர் வந்து குரல் கொடுப்பார். இப்போ சின்மை மேட்டரில் கூட அவர் வந்து குரல் கொடுத்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் அண்ணனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது அப்போ இந்த விஷயத்துல ஏன் சார் கங்கை அமரன் வந்து வாயை திறக்கலை? யார் சொன்னா? கங்கை அமரன் எல்லாம் பேட்டி கொடுத்துட்டார், நீங்கள் படிக்கலை. பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் யுவன் சங்கர் ராஜனை கேட்டேன், அப்படி ஒரு இது நடக்கவே இல்லை சித்தப்பா, போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இளையராஜாவும் இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பொண்ணு எப்போ இளையராஜா வீட்டுக்கு போச்சு? இளையராஜா பொதுவாக யாரையும் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டார். தயாரிப்பாளர் டைரக்டர் யாருனாலும் தன்னுடைய இசை அமைக்கிற இடத்துக்கு தான் வர சொல்லுவார். இது என்ன இப்படி பொய் பேசுது, இது வீட்டுக்குள்ளே தாராளமாக போவேன், அப்படி இப்படிலாம் பொய் சொல்லுது. அது பொய்ன்னு கங்கை அமரனே முந்தின நாள் யூடியூப்பில் பேசிட்டார். இல்லை சார், இந்த பாட்டு இஷ்யூ நான் கேட்குறேங்க சார். இந்த பாட்டு வந்து நாங்கள் பர்மிஷன் கேட்டு தான் வாங்கணும், ஆனால் இந்த இஷ்யூ பற்றி அவர் பேசினாரான்னு கேட்குறேங்க சார். இல்லை, இந்த இஷ்யூ தான் பேசியிருக்காரு. அதாவது இந்த விஷயம் இப்போதைக்கு யாரும் இளையராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கவில்லை. அது தக்லீஃப் ஆகட்டும் இல்லை அஜித் ஆகட்டும், யாரும். ஏன்னா அவரை சந்திக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக சந்திக்க முடியாது. இளையராஜா அஜித் ப்ரொடக்ஷன்காரங்களோ இல்லாட்டி தக்லீஃப் ப்ரொடக்ஷன்காரங்களோ பேசுகிறதா என்ன மேட்ருக்கு வருவாங்க? பாட்டு பெர்மிஷனுக்கு தான் வருவாங்க. அதுக்காக அவாய்ட் பண்ணிடுறது. ஐ மீன் என்று இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க என்னன்னா, இது வந்து இளையராஜா அவர்கள் வந்து காப்பிரைட்ஸ்க்காக மட்டும் இந்த பிரச்சனை பண்ணவே இல்லை, இது வந்து அவர் குடும்ப பிரச்சனையாக மாற்ற பார்க்குறாரு. ஏன்னா இந்த பாட்டோட ரைட்ஸ் வந்து முழுமையான உரிமை ஆட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ ரெக்கார்டிங் இருக்கு. அவர் வந்து எங்களுக்கு பெரியப்பா முறை தான். ஏங்க, எக்கோ ரெக்கார்டிங் ஓனரே இளையராஜா தாங்க. எனக்கு தெரியும் எக்கோ ரெக்கார்டிங் விஷயம். அதில் கொஞ்சம் இளையராஜா பல கோடியில் ஏமாத்தினார். அவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார், அவர் இடத்த கிளம்பிட்டே போயிட்டு வர்றாரு. அவர் எப்படி ஒரு வனிதா விஜயகுமார் பெரியப்பாவார்? அதான் பேட்டில் சொல்கிறாங்க சார். அவங்க எல்லாம் பொய்ங்க, ஒன்று கூட பொய் கிடையாது. அதை ஒன்று கூட நிஜமே கிடையாது. ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு மேலே மேலே அடிக்கிட்டு அவர் பெரியப்பா, இவன் சித்தப்பா, இளையராஜா எங்கள் அப்பா மாதிரி, இளையராஜா மாமா மாதிரின்ட்டு அது பாட்டுக்கு சொல்லிட்டு போகுது. அது யாரும் நம்ப தயாராக இல்லை. அதாவது பரபரப்புக்காக சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் வனிதா விஜயகுமாரை பற்றி நேரில் எல்லாம் தெரியுமில்ல. ஓகே, இந்த பிரச்சனை எப்போ தான் சார் முடிவுக்கு வரும்? முடிவு கோர்ட்டில் இருக்குங்க, கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். இப்போது இளையராஜாவிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேங்கிறதுக்கான ஆதாரத்தை கோர்ட்டில் வனிதா விஜயகுமார் கொடுக்கணும். கொடுக்கலன்னா கோர்ட் தண்டனை விதிக்கும். அதான் விஷயம். இப்போது கோர்ட்டில் வழக்கு இருக்குது, இந்த பாருங்கள் அவர் எனக்கு கொடுத்த பெர்மிஷன் ஒப்பந்தம் காமிச்சிருக்கலாம்ல. சரி, சோனியில் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லுது, அதையா காமிச்சிருக்கலாம்ல? இல்லை அப்போ காட்டுனா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அது சோனிக்கிட்ட வாங்கட்டும், இளையராஜாட்ட வாங்கட்டும், ஏதோ ஒரு நான் பெர்மிஷன் லெட்டர்னு ஏதாவது காமிக்கவே இல்லையே. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன கேட்குங்க, எதுக்கு இளையராஜா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும்னு இளையராஜா கேட்குறாரு? அவர் பாட்டு வித்துட்டாரு, அதெல்லாம் அவங்க காப்பிரைட்ஸ் வச்சுக்காருங்க. இது வந்து தெரியாமல் பேசக்கூடாது. நான் எல்லா பாடல்கள், அதாவது இளையராஜா மட்டும்தான் அதை முதல்ல செஞ்சார். ஆரம்பத்தில் வெளிநாட்டுகளில் வந்து அந்த முறை இருந்துச்சு. அதாவது அவங்க இசையமைப்பதற்கான காசை வாங்கிட்டாலும் அந்த படத்தினுடைய காப்பி ரைட்ஸ் வந்து சில வெளிநாட்டு இசையமைப்பாளர்கிட்ட இருக்குது. அதே பாணியில் இவர் என்ன பண்ணார், எனக்கு காப்பி ரைட்ஸ் கொடுத்தா தான் நான் மியூசிக் போடுவேன்னு சொன்னார். சரி, என்னத்தையோ சொல்லி தரட்டு, நம்ம மியூசிக் போட்டால் போதுன்ட்டு தயாரிப்பாளர் அவசரமாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ காப்பி ரைட்ஸ்லாம் இளையராஜாட்டம் இருக்குது. அப்போ இவர்கிட்ட உரிமையாக இருக்குது, அதெல்லாம் கேட்குறாரு. ஆமாம், அதில் அவர் காப்பி ரைட்ஸ்லாம் அவருக்கெல்லாம் வச்சுருக்காரு. அது அவர் அதைத்தான் இப்போ தேவாலாம் என்ன சொன்னார்னா, நான்லாம் என்னுடைய பாட்டு நிறைய படங்களில் போட்டிருக்காங்க, நான் அதை பற்றி ஏன்னா நான் காப்பி ரைட்ஸ் வாங்கவும் இல்லை, காப்பி ரைட்ஸு நீ என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு கேட்குறதும் இல்லைன்னு அவர் ஓப்பனாக சொல்லிட்டு. ஓகேங்க சார், நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.
சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.